Hi student, welcome to Jeffna Education YouTube channel. வடக்கு மாகாணத்தினுடைய தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை மாதிரி பரீட்சை ஒன்றினுடைய பகுதி 2 வினாத்தாளில் கணித திறன் சார்ந்த வினாக்களும் விடைகளும். இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்க இருப்பது வடக்கு மாகாணம் தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை பரீட்சை ஒன்றினுடைய பகுதி 2 வினாத்தாளின் கணிதத்திறன் சார்ந்த வினாக்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். எங்கே பாருங்கள், வினாக்களை அவதானிப்போம். வினா இலக்கம் 16, 50,005. 50,005 இந்த எண்ணை இலக்கத்தில் எழுதுக. இங்கே சொற்களில் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இலக்கத்தில் எழுதியிருப்பீர்கள் 50,005. இவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும். வினா இலக்கம் 17, என்னிடம் 475 முத்திரைகள் இருந்தன. தந்தை எனக்கு மேலும் 365 முத்திரைகள் தந்தார். என்னிடம் 475 முத்திரைகள் இருந்தன. தந்தை மேலும் 365 முத்திரைகள் தந்தார். தற்போது என்னிடம் உள்ள முத்திரைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? மொத்தம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் கூட்ட வேண்டும், இலக்கங்களை கூட்ட வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை 840. 840 எவ்வாறு பெறப்பட்டது? 475 365 கூட்டுகின்ற பொழுது 5 5 10. இங்கே சைவர் எழுதி 1 மிகுதி. அந்த ஒன்றினை 7 6 கூட்ட வேண்டும். 7 6 13, 13 ஒன்றை கூட்டினால் 14. இப்பொழுதும் 1 மீதி. 4 எழுதி 1 மீதி. அந்த மீதியை 7 4 3 7 ஒன்றை கூட்டிக் கொண்டால் 8. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 840. வினா இலக்கம் 18 அவதானியுங்கள். கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்களை எழுதுக. கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்களை எழுதுக. கோலம் வரிசையாக இருக்கும். ஏதோ ஒரு ஒழுங்கிலே, ஏதோ ஒரு தொடர்பிலே காணப்படும் இலக்கங்களின் சேர்வை கோலம். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, 25, 28, 31 இந்த 3 இலக்கங்களுக்கு இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. 25 3 அதிகரித்து 28 ஆகவும், 28 3 அதிகரித்து 31 ஆகவும் இருக்கிறது. ஆகவே 31 3 குறைந்து 28, 28 3 குறைந்து 25. ஆகவே 25க்கு முன்னர் வர வேண்டியது 25 3 குறைந்து 22, 22 3 குறைந்து 19. ஆகவே 19, 22, 25, 28, 31. இந்த முதலாவது கோலத்துக்கான விடை 19, 22. அதேபோல இங்கே அவதானியங்கள் இரண்டாவது கோலத்தை 67, 71, 75 என்ன அடிப்படையில் 67 4 அதிகரித்து 71 இருக்கிறது. 71 4 அதிகரித்து 75. ஆகவே 75 4 அதிகரித்து 79 இருக்க வேண்டும். பின்னைய இடைவெளி, முன்னைய இடைவெளியில் 67 4 குறைந்து 63 இருந்திருக்க வேண்டும். ஆகவே 63, 67, 71, 75, 79. இவ்வாறு நீங்கள் விடைகளை அளித்திருப்பின் உங்களுக்கு 16வது வினாவுக்கு 2 புள்ளிகளும், 17வது வினாவுக்கு 2 புள்ளிகளும், 18வது வினாவுக்கு 1 1 2 புள்ளிகள் கிடைத்திருக்கும். வினா இலக்கம் 19, 24 பென்சில்களில் 4/2 என்பதனை எத்தனை பென்சில்களாகும்? 4/2 எத்தனை பென்சில்களாகும்? 24 பென்சில்களில் 4/2 எந்தனை என்று இருக்கிறது. எத்தனை பென்சில்களாகும்? எத்தனை பென்சில்கள்? 24 முதலிலே 4 வகுத்து கொள்ள வேண்டும். கீழே இருக்கின்ற இந்த பின்னத்திலே கீழே இருக்கின்ற எண்ணினால் வகுத்து கொள்ள வேண்டும். 24 4 வகுக்கின்ற பொழுது 6 என்ற விடை புறப்படும். பின்னர் மேலே உள்ள எண்ணினால், பின்னத்திலே மேலே உள்ள எண்ணினால் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த 6 6 2 12. ஆகவே 4 வகுத்து அதிலே 2 பகுதி
12 ஆகும். ஒரு பகுதி 6, 2 பகுதி சேர்த்தால் 12. வினாலகம் 20. 615 தேங்காய்களை சமமாக 3 குவியல்களாக பிரிக்கும் போது ஒரு குவியலில் உள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை யாது? இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் பிரிக்கும் போது அல்லது ஒரு மொத்தத்தை தந்துவிட்டு ஒரு பகுதியை கேட்கின்ற பொழுது நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு 615 தேங்காய்களை 3 சம குவியல்களாக பிரிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விடை 205. 205, 205, 205 3 குவியல்களிலும் இருக்கும். 615 3 நீங்கள் வகுத்து கொண்டால் கிடைக்கின்ற விடை 205. 6 எத்தனை 3 என்பதை அவதானிக்க வேண்டும். 6 உள்ள 3 2, ஆகவே அதனை மேலே போட்டுக் கொள்ளுங்கள். 1 3 இல்லை, சைவர் அல்லது 0 என இட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது 1 5 சேர்த்து 15 எத்தனை 3 என்று அவதானிக்க வேண்டும். 5 15 15 5 3 இருக்கின்றன. ஆகவே இவ்வாறு செய்து பார்த்து விடைகளை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். இலக்கம் 21. தரப்பட்டுள்ள ரோமன் இலக்கத்துக்கு முன்னாலும் பின்னாலும் வரும் ரோமன் இலக்கங்களை எழுதுக. முந்தைய இலக்கம் பிந்திய இலக்கம். ரோமன் இலக்கம் IX என்பது தரப்பட்டிருக்கின்றது. IX என்பது ரோமன் இலக்கத்தில் 9 என்பதை குறிக்க பயன்படுத்தப்படும். ஆகவே அதற்கு முன்னர் இருக்கின்ற இலக்கத்தை பாருங்கள். 8 என்பது ரோமன் இலக்கத்தில் எழுதுகின்ற பொழுது V என்பது 5, I என்பது 1. ஆகவே 5 3 ஒன்றுக்குள்ள எழுதப்படுகிறது. 8 VIII. 9க்கு பின்னால் இருப்பது 10. ஆகவே 10ஐ குறிக்க பயன்படும் ரோமன் இலக்கம் X. இவ்வாறு நீங்கள் எழுதியிருப்பின் உங்களுக்கு 2 புள்ளிகள் இலகுவாக கிடைத்திருக்கும். வினா இலக்கம் 22. கடையில் இருந்து வாங்கி வந்த மின்கம்பி சுருளின் நீளம் 40 மீட்டர் 75 சென்டிமீட்டர் ஆகும். 40 மீட்டர் 75 சென்டிமீட்டர் ஆகும். அதில் 32 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நீளமான கம்பி சுருள் வீட்டு மின் தொகுதிக்கு பயன்படுத்தப்பட்டது. மின்கம்பி சுருளின் எஞ்சிய நீளம் யாது? எஞ்சிய என்று வருகின்ற பொழுது நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கூடியதிலிருந்து குறைந்ததை கழிக்க வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை 7 மீட்டர் 95 சென்டிமீட்டர். இந்த வினாக்களை கழிக்கின்ற முறையை அவதானிங்கள் கொள்ளுங்களே. 40 மீட்டர் 75 சென்டிமீட்டரில் இருந்து 32 மீட்டர் 80 சென்டிமீட்டரை எவ்வாறு கழிப்பது பாருங்கள். சென்டிமீட்டரிலிருந்து சென்டிமீட்டரை கழிக்க வேண்டும். 75 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர்களை நாங்கள் கழிக்க முடியாது. ஆகவே 40 மீட்டரிலிருந்து 1 மீட்டரை கடன் எடுத்தால் 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர்கள் காணப்படும். ஆகவே 100 சென்டிமீட்டரையும் 75 சென்டிமீட்டரையும் முதலில் கூட்டிக் கொள்ள வேண்டும். 175 சென்டிமீட்டர் ஒன்றை கடன் எடுக்கின்ற பொழுது 175 சென்டிமீட்டராக மாறுகின்றது. இப்பொழுது 175 சென்டிமீட்டரில் 80 கழித்தால் 95 சென்டிமீட்டர் எஞ்சும். ஆனால் இப்பொழுது 40 மீட்டரில் இருந்து 1 மீட்டர் கடன் எடுக்கப்பட்டால் எஞ்சி இருப்பது 39 மீட்டர். ஆகவே இவ்வாறு செய்துவிட்டு நீங்கள் கழித்து பாருங்கள். இலகுவாக விடைகளை அணுகிக் கொள்ளலாம். கீழே தரப்பட்டுள்ள உருவில் 4 ஒரு பகுதி 4 1 என்று கூறப்படுவது கால். அரை கால் என்ற பின்னங்களில் 4 1 என்பது கால், 2 1 என்பது அரை. இவ்வாறுங்கள் 1 2 3 4 5 6 7 8 கட்டங்கள் காணப்படுகின்றன. 8னை நாங்கள் 4 வகுத்தால் ஒரு பகுதியில் 2 கட்டங்கள் இருக்கும். ஆகவே 4ஆக வகுக்கின்ற பொழுது ஒரு பகுதியில் 2 கட்டங்கள் என்று சொன்னால் ஏதாவது 2 கட்டங்களுக்கு நிறந்து விட்டினால் போதுமானது. இந்த 8 கட்டங்களில் ஏதாவது 2 கட்டங்களுக்கு நிறந்து விட்டிருந்தால் 2 புள்ளிகள். வினா இலக்கம் 24. விலைப்பட்டியலை பார்த்து சிட்டையை பூர்த்தி செய்க. இங்கே விலைப்பட்டியல் தரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக காய்கறி வகை அளவு விலை ரூபாய் சதம். கேரட் 1 கிலோகிராம் 90 ரூபாய். பீட்ரூட் 1 கிலோகிராம் 70 ரூபாய். கோவா 1 கிலோகிராம் 100 ரூபாய். முள்ளங்கி 1 கிலோகிராம் 110 ரூபாய். இதை வைத்துக் கொண்டு நீங்கள் இங்கே இடைவெளிகளை நிரப்ப வேண்டும்.
கேரட் 500 கிராம் 45 ரூபாய் என தரப்பட்டிருக்கிறது. ஆம், கேரட் 1 கிலோகிராம் 90 ரூபாய். ஆகவே அரை கிலோ என்பது 1 கிலோவில் அரை பகுதி. ஆகவே 500 கிராம் 45 ரூபாய். கோவா 250 கிராம், இதன் விலை கோவா 1 கிலோ 100 ரூபாய் என்றால் அரை கிலோ 50 ரூபாய். 250 கிராம் 25 ரூபாய். 25 ரூபாய் என்று எழுதி உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். பீட்ரூட் 500 கிராம், பீட்ரூட்டின் விலை 1 கிலோகிராம் 75 ரூபாய் பீட்ரூட். ஆகவே அரை கிலோ 35 ரூபாய். முள்ளங்கி 2 கிலோகிராமின் விலை கேட்கப்பட்டிருக்கிறது. முள்ளங்கி 1 கிலோகிராம் 110 எனில் 2 கிலோகிராம் 2 நாள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 110 220 ரூபாய். மொத்த பணம் 45 25 35 220. இவற்றினை கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விடை 325 ரூபாய். இந்த விடைகள் 4ம் சரியாய் உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு மாணவனுக்கு 4 விசுக்கோத்துகள் வீதம் ஒரு சுற்றுலாவில் பங்கு பற்றும் 94 மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்கு எத்தனை விசுக்கோத்துகள் தேவை? பிஸ்கட் என்று சொல்லப்படுகின்றது ஆங்கிலத்திலே. விசுக்கோத்துகள் ஒரு மாணவனுக்கு 4. ஆகவே பங்கு பற்றும் 94 மாணவர்கள் இங்கு பாருங்கள். முதலிலே மொத்தமாக தரப்பட்டு விட்டு ஒரு பகுதி கேட்கப்பட்டது. இப்பொழுது ஒரு பகுதி தரப்பட்டு மொத்தமாக கேட்கப்படுகிறது. ஆகவே இதற்கு செய்ய வேண்டியது பெருக்க வேண்டும். ஒரு பகுதி தரப்பட்டு மொத்தமாக கேட்டால் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 4 94 நீங்கள் பெருக்கிக் கொண்டால் கிடைக்கின்ற விடை 376. 94 4 நன்னாங்கு 16 6 எழுதி 1 மிகுதி 9 36 1 சேர்த்தால் 37. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 376 விசுக்கோத்துகள் தேவை. வினா இலக்கம் 26. அம்மா சந்தைக்கு சென்று 3 கிலோகிராம் 75 கிராம் நிறையுடைய மரக்கறி வகைகளை வாங்கி வந்தார். அவர் வாங்கிய மரக்கறி வகைகளின் நிறையினை கிராமில் தருக. ஆகவே 3 கிலோகிராமில் எத்தனை கிராம் இருக்கிறது? 1 கிலோகிராமில் 1000 கிராம், 3 கிலோகிராமிலும் 3000 கிராம். ஆகவே 3000ம் 75 கிராமும் சேர்ந்தால் 3075 கிராம். இலக்கங்களை எழுதும் பொழுது நீங்கள் அவதானிக்க வேண்டும். 3 இலக்கங்களை சேர்த்து அண்மையில் எழுதி கொள்ளலாம். அடுத்தடுத்து 4 இலக்கங்கள் வருகின்ற பொழுது முதலாவது இலக்கத்துக்கும் பின்னர் உள்ள 3 இலக்கங்களுக்கும் இடையில் சிறிய இடைவெளி விட்டு எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். வினா இலக்கம் 27. 4 3 9 எனும் எண் அட்டைகளை பயன்படுத்தி அமைக்கத்தக்க 6 எண்களை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தி வெற்றிடங்களை நிரப்புவார். 3 இலக்கங்களை பயன்படுத்தி 6 எண்களை ஆக்க முடியும். அந்த வகையில் அவற்றை பின்னர் ஒழுங்குபடுத்த வேண்டும். இறங்கு வரிசை, ஏறு வரிசை அல்ல, இறங்கு வரிசை. இறங்குதல் என்பது மேலிருந்து கீழே இறங்குதல். ஆக மேலே அதிகமானது இருக்கும், கீழே குறைவானது இருக்கும். ஏறு வரிசை என்பது கீழிருந்து மேலாக செல்லுதல், குறைந்ததிலிருந்து கூடிய வரை செல்லுதல். ஆகவே இங்கே அதிகூடிய எண்களிலிருந்து குறைந்த எண்களை நோக்கி செல்ல வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக 943, 934, 493, 439, 394, 349. இவ்வாறு நீங்கள் விடைகளை ஒழுங்காக எழுதியிருப்பின் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். குறித்த ஒரு கடையில் 1 கிலோகிராம் 500 கிராம் சீனியை வாங்குவதற்கு நிவேதா ரூபாய் 500 செலுத்திய பொழுது அவளுக்கு மீதியாக ரூபாய் 275 கடைக்காரர் கொடுத்தார். 500 கொடுக்கின்றார், 275 மீதியை கொடுக்கின்றார். ஆனால் வாங்கிய கிலோகிராம் சீனியின் அளவை அவதானிக்க வேண்டும். 1 கிலோகிராம் 500 கிராம். இங்கே நீங்கள் அறிவுறுத்தலை நன்கு வாசிக்க வேண்டும். ஏனெனில் கேட்கப்பட்ட வினா 1 கிலோகிராம் சீனியின் விலை யாது? 1 கிலோகிராம் சீனியின் விலை யாது? நீங்கள் 500 275 கழித்து கொண்டு அவ்வாறே அந்த விடையை எழுதியிருப்பீர்கள். 225 ரூபாய் என எழுதிவிட்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் மேலே வாங்கப்பட்ட சீனி 1 கிலோகிராம் 500 கிராம், ஆனால் கேட்கப்பட்டது 1 கிலோகிராம் சீனியின் விலை. ஆகவே இங்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்.
1 கிலோகிராம் சீனியின் விலை 150 ரூபாய். முதலிலே நீங்கள் செய்ய வேண்டியது 500 கிராம் கடைக்காரருக்கு செலுத்தினால் அவர் மிகுதி 275 தருகிறார். ஆகவே 500 275 கழித்தால் 225 ரூபாய் கையிலே கிடைக்கும். ஆனால் 225 ரூபாய் கையிலே கிடைத்தால் 1 கிலோகிராம் 500 கிராம் சீனியின் விலையை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதனை பல வழிகளில் செய்து கொள்ளலாம். 100 கிராம் சீனியின் விலையை கண்டு 1 கிலோகிராம் சீனியின் விலையை காணலாம். 250 கிராம் சீனியின் விலையை கண்டு 1 கிலோகிராம் சீனியின் விலையை காணலாம். 500 கிராம் சீனியின் விலையை கண்டும் காணலாம். இங்கே 1 கிலோகிராமில் எத்தனை 500கள்? 2. இங்கே 1 கிலோகிராம் 500 கிராம். ஆகவே 3 500 கிராம்கள் காணப்படுகிறது. ஆகவே 225 நீங்கள் 3 நாள் வகுத்தால் 75 என்ற விடை கிடைக்கும். 3 நாள் வகுக்கின்ற பொழுது 75. ஆகவே 500 கிராம் 75 ரூபாய் என்றால் 1000 கிராம் 150 ரூபாய். இவ்வாறு நீங்கள் மிக இலகுவான வழிகளை பயன்படுத்தி விடைகளை கண்டுபிடிக்கலாம். வினா இலக்கம் 29. 100 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு அளவை நாடாவின் நடுவில் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள பகுதி சேதமடைந்துள்ளது. 100 சென்டிமீட்டர் நீளமான நாடாவில் 10 சென்டிமீட்டர் சேதமடைந்துள்ளது. அதை கழித்தால் மிகுதியாக எஞ்சுவது 90 சென்டிமீட்டர். இப்பொழுது அதனை 2 பகுதிகளாக பிரித்தால் 45 என்ற துண்டுகளாக சென்டிமீட்டர் துண்டுகளாக பிரிக்கலாம். ஆகவே 45 அதிலே ஒரு துண்டிலே 5 சென்டிமீட்டர், மறு துண்டிலே 5 சென்டிமீட்டரை கழிக்கின்ற பொழுது 10 சென்டிமீட்டர் கழிக்கப்படும். ஆகவே சரியான விடை 80 சென்டிமீட்டர் தவறான அணுகுமுறை. இவ்வாறு 2 துண்டுகளை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது சில விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு துண்டிலே இவ்வாறு பாருங்கள், 45 சென்டிமீட்டர் நீளமான துண்டாக இதை எடுத்துக்கொண்டால் அந்த கருப்பு நிறத்தினாலே 5 சென்டிமீட்டர் நீளமான பகுதி காட்டப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு துண்டிலே கருப்பு பாருங்க, இன்னொரு துண்டிலே 45 சென்டிமீட்டர் நீளமான துண்டு காட்டப்படுகிறது. அதிலும் அந்த கருப்பினால் குறிக்கப்படுவது 5 சென்டிமீட்டர். ஆகவே ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற பொழுது 2 அளவுகள் தரப்பட்டால் ஒரு அளவினைத்தான் நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு அளவினை மட்டுமே கழித்துக் கொள்ள வேண்டும். 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2 அளவுகள் தரப்பட்டால் 5ஐ மட்டுமே கழித்துக் கொள்ள வேண்டும். 10ஐ கழிக்கக்கூடாது. ஒன்றுடன் ஒன்று பொருத்துகின்ற பொழுது நாங்கள் கழிப்பதில்லை. அதனை ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற பொழுது ஒரு அளவை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை 45 ஒரு 5 சென்டிமீட்டர் மட்டுமே கழிக்க வேண்டும். 85 சென்டிமீட்டர். பிள்ளைகளை நீங்கள் இதுவரைக்கும் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் வடமாகாண நிகழ்நிலை பரீட்சை ஒன்றுடைய கணிதத்திறன் சார்ந்த வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அறிந்திருந்தீர்கள். அடுத்த வீடியோவிலே சுற்றாடல் சார் செயற்பாடுகள் தொடர்பான வினாக்களையும் 30 வினாக்களையும் விடைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் வந்து செய்யும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை, எதிர்வரும் இறுதி பரீட்சை வரை பல்வேறு வீடியோக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இணைந்திருந்து பயன்பெறுங்கள். எல்லாம் தேடி வரும் இலவசமான கல்வி. ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல்.